Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏஜியோல இருந்து பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டிவேர் குர்த்திஸ் தாங்க பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த குர்த்திஸ்லாம் ஒவ்வொண்ணா பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட். சைஸ் வந்து XS. இதோட நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்குங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லா அந்த கோல்ட் கலர் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. குர்த்தியோட லெந்த்துக்கும் ஃபுல்லாவே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும் தாங்க நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த குர்த்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உள்ள வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே குர்த்தியோட லெந்த்துக்கும் வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. கீழ வரைக்கும் லைனிங் வருதுங்க. பட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா லைனிங் கொடுக்கலங்க. அதனால வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து குத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப கம்மியா தான். ஒரு 10% தான் குத்துற மாதிரி இருக்கு. பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபிளாலாம் இல்லைங்க. நல்ல கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் தாங்க. ஹேண்டோட எண்ட்ல வந்து இந்த மாதிரி திக்கா ஒரு கிளாத் கொடுத்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கோல்டு கலர் த்ரெட் ஸ்டிச்சிங் வருதுங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டிச்சிங். யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏலைன் குர்த்தா அனார்கலி குர்த்தாலாம் பாத்தீங்கன்னா ஃபிளாரிங் வந்து மேலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இல்லைங்களா. பட் இந்த குர்த்தா வந்து அந்த மாதிரி இல்லைங்க. நல்ல வெயிஸ்ட் ஏரியா ஹிப் வரைக்குமே வந்து நல்ல ஒரு ஃபிட் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தியோட பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லெஹங்கா ஸ்கர்ட் ஸ்டிச்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட ஃபிட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து சைடு ஸ்லிட் எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் குட்டியாக அந்த மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் தாங்க வருது. சேம் இதே டிசைன் பிரிண்ட் தான் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து வருதுங்க. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட்லாம் எதுவும் இல்லைங்க. குர்த்தியோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்தியை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கோல்டு கலரோட தான் மேட்ச் பண்ணி போடுவீங்க. சரி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நேவி கலர் லெகின் அண்ட் துப்பட்டா வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டு கலருமே வந்து இந்த குர்த்திக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆகுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பீச் கலர் குர்த்தி தாங்க. இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து XS. இதோட மெட்டீரியல் வந்து சந்தேரி சில்க் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த சந்தேரி மெட்டீரியல் மாதிரி குத்துற மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மெட்டீரியல். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சைனீஸ் காலர் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து குர்த்தாவோட ஃபுல் லென்த்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சின்னதாக ஒரு ஓப்பன் மட்டும் இருக்குங்க இந்த குர்த்திக்கு. இதோ இந்த அளவுக்கு தான் சின்னதாக தான் இருக்குது ஓப்பன். அண்ட் குர்த்தியோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் பார்டர் வந்து வருதுங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டு கலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குர்த்தாவோட ஃபுல்லாக வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த டிசைன் வருது. இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தியோட ஃபுல் லென்த்துக்கும் வரலங்க. கரெக்டாக வெயிஸ்ட் ஏரியா வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாதி வரைக்கும் தான் வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கொஞ்சம் டிசைனர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப யோசனை பண்ணிட்டாரு போல். ஆனால் இந்த குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க. நல்ல நீட்டாகவே இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா கைக்குமே வந்து லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே ஒரு டிசைனுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தியோட எண்டில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பார்டர் டிசைனும் வருதுங்க. இந்த குர்த்திக்கு வந்து நீங்கள் கோல்டு கலர் லெகின் அண்ட் துப்பட்டா போட்டு நீங்கள் தாராளமாக வந்து பார்ட்டி வேர் பண்ணலாங்க. கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல எலிகண்ட்டான கலர். குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட். சைஸ் வந்து XS. இதோட நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சைனீஸ் காலர் நெக் தாங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வெயிஸ்ட் ஏரியா வரைக்கும் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அண்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே வெயிஸ்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமான பிரிண்டட் டிசைன்லாம் இந்த ஒரு குர்த்திலேயே எப்படியாவது வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு நம்ம டிசைனர் வந்து கொடுத்துட்டாரு. நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். இந்த பிரிண்டட் டிசைன் வந்து நல்லால அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைனும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய குர்த்தி தான் இது. குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு பார்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு குர்த்தியும் வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு அனார்கலி மாடல் குர்த்தி தான். குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட்டெல்லாம் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சின்னதாக ஒரு கட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன ஓப்பன் தான் இருக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனும் மெரூனும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஸ்டைப்ஸ் வருது பார்த்திங்களா, இங்கே ஃப்ரண்ட்டில் கூட வருது. அதனால் நான் வந்து ஒரு மெரூன் கலர் லெகினை வந்து மேட்ச் பண்ணி போட்டு பார்த்தேன். பட் அது வந்து மேட்ச் ஆகவே இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் லெகின் தாங்க மேட்ச் ஆகும். அதனால் உங்கள்கிட்ட கோல்டு கலர் லெகின் தான் நீங்கள் அதையே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மஸ்டர்ட் எல்லோ கலர் லெகின் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து கோல்டு கலர் லெகின் தான் வந்து நல்லா மேட்ச் ஆகுங்க. குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு கலருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த குர்த்தி தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வருங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்லெஸ் டாப் வரும், மேலே வந்து இந்த கோட் மாடல் டாப் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் குர்த்தி வந்து பார்த்துடலாம். இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் நெக்குங்க. நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெக் பீஸ் வேர் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்குது. ஒரு டார்க் பிங்க் அண்ட் கோல்டு கலர் அண்ட் ஜம்கா டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. ஃபுல்லாக வருது, குர்த்தியோட ஃபுல்லாக வருது. பேக் சைடு வந்து அதே டிசைன் தாங்க வருது. இந்த குர்த்திக்கு வந்து சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாதுங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து சந்தேரி மெட்டீரியல். மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. எங்கேயுமே வந்து குத்துற மாதிரி இல்லைங்க. குர்த்தியில் வந்து லைனிங்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனாலும் வந்து குர்த்தி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த குர்த்தியில் வந்து சைடில் ஸ்லிட்டு, ஃப்ரண்ட் ஸ்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. பேக்கெட்டும் இல்லை. அந்த ஸ்லீவ்லெஸ் டாப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோட் மாடல் குர்த்தி வருங்க. இந்த கோட் மாடல் குர்த்தியில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கோல்டன், நல்ல குங்குமப்பூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலருங்க இங்கே சென்டரில் வர்றது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பக்கத்தில் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. எம்ப்ராய்டிங் வந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மட்டமாக இருக்குமோ நேரில் பார்க்கும்போது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல நீட்டாக நல்ல குவாலிட்டியான எம்ப்ராய்டிங் தான் இது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கோட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சந்தேரி மெட்டீரியல் தான். இது வந்து குத்துற மாதிரியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேஸ்ட் ஏரியாவில் வந்து குட்டியாக ஒரு டிசைனுக்காக வந்து ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கோட் மாடல் குர்த்திக்கெல்லாம் வந்து நாட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷனில் வந்து இந்த கோட் மாடல் வந்து அது பாட்டில் பின்னாடி பறந்துட்டுருக்கும், நம்ம பாட்டில் முன்னாடி பறந்துட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நாட் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்ட்டிவேர் குர்த்திஸில் வந்து இந்த கோட் மாடல் குர்த்தி காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு பீகாக் கலரில். அது வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த கோட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப தனியாக பின்னாடி போகிற மாதிரியே இருந்தது. நான் அந்த வீடியோலையும் வந்து சொல்லியிருந்தேன், இந்த கோட் வந்து நிற்க மாட்டேங்குது, பின்னாடி போயிடுது அப்படின்ட்டு. பட் அதுவும் ஒரு மாடல் தான். உங்களுக்கு அந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எங்கள் ஏரியாவுக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டில் வந்து எந்த டிசைனும் இல்லைங்க. பட் இந்த குர்த்தியோட செல்ஃப் டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் இந்த குர்த்தியில் வந்து ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. அதாவது எனக்கு பர்சனலான மைனஸ் பாயிண்ட் அது. இந்த குர்த்தியோட ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக ஃபிட் ஆகலை. கொஞ்சம் அங்கங்கே மொடன்னு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்லாம் போடணும் அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து இந்த குர்த்தியை வந்து வேர் பண்ண முடியும். அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமாக வெட்டிங் வேர் பண்ணலாம். ஒரு பெரிய பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணலாங்க. நல்லா கிராண்டாகவே இருக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye bye.